அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கெடு பலன்கள் ஏதாவது நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், புதன் சிம்ம ராசியில் இருக்கார். மேலும் 5ஆம் தேதி வக்ரகதி அடைந்து கடகத்திற்கு புதன் பகவான் அமர்ந்திருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு, கும்பத்தில் சனியும், மேனத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் நீங்கள் முழு கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மீன ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 5ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் அரசாங்க காரியங்களில் அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மேலும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கை அதிகரித்து கொள்வாங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல அமர்வதால் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் பணி சுமைகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் கூட அதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. மேலும் ஆன்லைன் சூதாட்டம் ஆகியவற்றில் வெற்றி பெறுவீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6 மற்றும் 5ஆம் வீட்டில் அமர்வதால் வேலை செய்யும் இடத்துல பாராட்டு உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன சந்தோஷத்தோடு காணப்படுவீங்க. மேலும் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே காணாமல் போகும். வியாபாரத்தில் ஏற்றமான லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3ஆவது வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு காணப்படும். மேலும் மனைவி மற்றும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதே போல் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் வந்து 6ஆவது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நல்லபடியாக எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் சொன்ன தேதியில் நடக்கும். மேலும் நிலம் வீடு வாங்க சந்தர்ப்பம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12ஆவது இடத்தில் அமர்வதால் அரசு வேலையில் சிக்கல்கள் உண்டாகும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் தேவையில்லாத பண விரயமும் ஏற்படும். அதே போல் ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் வந்து 1ஆவது இடத்துல அமர போகிறாரு. இதனால் நல்ல காரியங்களை செய்து கெட்ட பெயர் சம்பாதிப்பீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆம் இடத்துல அமர்வதால் மனைவியின் உறவினர் வகையில் உங்களுக்கு விரோதம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 4ஆம் பாதம் உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய், பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன் புதன், ரணருண ரோக ஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சைன போக ஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இந்த 7 நாட்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் சந்திரனோடு சஞ்சாரம் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே
கைகூடி வரும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீங்க. காரியங்களில் அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் நீங்கள் ரொம்ப இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த வேலையை செய்யும் முன் அதை பற்றி அதிகம் யோசிப்பார்கள். இன்னும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்க கொடுங்க. மேலும் குடும்பத்தில் சகஜ நிலைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்க போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாளானது திறமையோடு காரியங்களை செய்து விடுவீங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் அதிக அளவில் இருக்கும். மேலும் திட்டமிட்டபடி நீங்கள் பாடங்களை படிப்பது எதிர்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி பலன்லாம் அடைய போகிறீங்க, மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிறதா அதை நல்ல விஷயமாக மாற்றி அமைக்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மீன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அல்லது ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாளான அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதைரியம் கூடும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம் காரிய தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். கவன தடுமாற்றம் உண்டாகலாம். மேலும் பணவரத்து தாமதமாக உங்கள் கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான நிலைகள் காணப்படும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாக்கக்கூடும். அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தமான போக்குகள் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாகலாம். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களை டென்ஷனை உண்டாக்கக்கூடும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் மற்றும் தந்தையரின் உடல் நிலையில் எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வர வறுமை நீங்கும். கல்வி அறிவு பெருகும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நேயர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். நன்றி.